வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஒரு புது சீரிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சீரிஸோட பேர் சில்வர் ஸ்க்ரீன் வித் சரண். நான் தான் சரண். ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்டர் தனுஷோட டைரக்ஷன் அண்ட் ஆக்ஷனில் வந்திருக்க ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தனுஷ் சாரோட 50th மூவி. அதுவும் இல்லாமல் இது வந்து சன் பிக்சர்ஸோட பேனரில் ரிலீஸ் ஆகுது. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கல்லையும் இருக்குது. ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணுச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியோட ஒன்லைனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் கேரக்டர் இருக்குது, 2 தம்பி, அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு தங்கச்சி பாப்பா வந்து பிறகுது. இந்த ஸ்டார்டிங்லேயே அவங்க அப்பா அம்மா வந்து எங்கேயோ ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அண்ணன் அந்த ராயன் கேரக்டர் வந்து 2 தம்பியும் அந்த தங்கச்சியும் கூட்டிகிட்டு வேற ஒரு சென்னைக்கு வந்துடுறாங்க. ஸோ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சென்னையில் 2 கேங்ஸ்டர்ஸ் கும்பல் இருக்காங்க. அதுதான் ஒன்று வந்து எஸ்ஜே சூர்யா சார் இருக்கார். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பருத்தி வீரனில் சித்தப்பா கேரக்டர் பண்ண சரவணன் சார் வந்து இருக்கிறாங்க. இந்த 2 கேங்ஸ்டர்ஸ் நடுவில் ஆல்ரெடி வந்து ஒரு வார் மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த கேங் எப்படி உள்ளே போய் தனுஷோட ஃபேமிலி வந்து மாட்டுச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட கேரக்டரோட இன்ட்ரோலேயே வந்து படம் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த பிளாட் நமக்கு புரியறதுக்கு அந்த ஸ்லோனஸ் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மெயினாக சொல்லணும் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் சாரோட கேரக்டரை பற்றி நம்ம வந்து பேசலாம். அவர் வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேயே வராரு. அதுக்கப்புறம் வந்து அவரால் கதை வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் வந்து படத்தோட ஒரு சேஞ்சாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து படத்தில் மெயின் ஹைலைட்டாக பார்க்குறது யார் அப்படின்னா துஷாரா, அதாவது தனுஷோட தங்கச்சி கேரக்டர் ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து அவங்களோட கேரக்டர் ஆர்க்கே வந்து ரொம்ப ராவாக இன்டென்ஸாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே அவங்களுக்கு தான் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காளிதாஸோட கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பர்சனலாக அந்த கேரக்டருக்கு வந்து எதுவும் ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு குறையாகவே இருந்துச்சு. அவங்களுக்கு அடுத்தது வந்து சந்தீப் கிஷன், அதாவது தனுஷோட தம்பி கேரக்டரில் நடு தம்பியாக வந்து பண்ணியிருப்பாரு. அவரோட கேரக்டர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட தனுஷுக்கே ஈக்குவலான ஒரு கேரக்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. தனுஷோட கேரக்டர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவரே டைரக்ட் பண்ணியிருக்கிறதுனால அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருக்கா இல்லை என்ன அப்படின்றது தெரியல. எனக்கு பர்சனலாக அப்படி ஃபீல் ஆச்சு. ஆனால் அவரோட லைக் எப்படி சொல்கிறது, அவரோட ரோல் வந்து இந்த படத்தில் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு சாதுவான மனுஷனாக இருக்காரு. ஆனால் அவரோட ஃபேமிலியை வந்து டச் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. ரொம்ப அக்ரெசிவாக வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மூவ் ஆகுது. அவரோட அக்ரெசிவ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே வெளில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொமெண்ட்டு தான் வந்து இன்டர்வலாகவே இருக்குது. இன்டர்வல் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஒரு பெரிய கிராண்டாக தான் இருந்துச்சு இன்டர்வல் சீக்வன்ஸ். இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினான வில்லன் யாரு தான்ப்பா அப்படின்றதே வந்து நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருப்பீங்க. எஸ்ஜே சூர்யா தான் வில்லனா, இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி பருத்தி வீரன் சித்தப்பா கேரக்டர் தான் வில்லனா அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டே இருக்கும். இந்த இதில் எனக்கு மெயினாக ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் சாரோட கேரக்டர். அவர் கொஞ்ச நேரம் தான் வந்தாலும் அவரோட படம் ஃபுல்லாக அவரோட ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் சாரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சாங்ஸு எல்லாமே லிட்ரலி சூப்பராக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே வந்து இன்ஸ்டாவில் அதுக்கப்புறம் இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்க்குற இந்த உசிரே நீ தான் சாங், அப்படி அந்த சாங் வந்து கிளைமேக்ஸில் தான் ஆக்சுவலாக வருது. அந்த சாங் உசிரே நீ தானே அப்படின்னு வரும்போது தனுஷ் சார் வந்து அவரோட தங்கச்சி வந்து ஒரு லுக் விடுவார். ஸோ சீரியஸாக அது வந்து தேக்ட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக படம் வந்து அந்த அந்த சீன் வந்து அப்படியே கூஸ்பம்ஸாக இருந்துச்சு லிட்ரலி. நீங்களும் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து லிட்ரலி உங்களுக்கு ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 ரேட்டிங்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.